மட்டன் லவ்வராக நீங்கள் அப்படியா இருந்தால் இந்த கிறிஸ்பி மட்டன் வடையை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மட்டன் வடைக்கு ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி இதை தனியாக வச்சுக்குவோம். ஒரு மிக்சியில் ஒரு 2 சில்லு தேங்காய், அப்புறம் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, 7-8 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சில்லு இஞ்சி, பட்டை சின்ன துண்டு, கிராம்பு 2, 8 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ அரைச்சாச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்ச கறியும் சேர்த்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கணும் கொஞ்சம். அப்புறம் ருசிக்கேற்ப உப்பு சேர்த்து எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இப்படி தட்டிக்கலாம். தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச வடையை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி அது மேலே சவுண்டு போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. உடனே திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடணும். இது மாதிரி செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். வடை சுட சுட ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இது செய்யும் போதே காலி ஆகிடும். இது மாதிரி சூடான ருசியான மட்டன் வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.